ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி மார்னிங் 5:30க்கு எழுந்தாச்சுங்க. ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆஃபீஸ் டேன்றதால அவர் 6:15 கிளம்பிடுவார். நான் வந்து 3/4 மணி நேரத்தில் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே செஞ்சு கொடுத்து அனுப்பணும். காலையில் நான் ஏஞ்சதுமே வார்ம் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு சால்ட்டு போட்டு குடிச்சிடுவேன். ஹஸ்பண்டுக்கு லெமன் ரைஸ், ஆம்லேட்டு, மாம்பழம் வச்சு பேக் பண்ணி அமுச்சிட்டேன். தம்பிக்கு வந்து லெமன் ரைஸ் பிடிக்காதுன்றதால தயிர் சாதம் ஓகேன்னு சொல்லிட்டான். அதனால் தயிர் சாதம், மாம்பழம், ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கும் மாம்பழம் தான் வேணும்னு கேட்டுட்டான். பஸ்ஸு ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட் கொஞ்சம் அது வச்சு அமுச்சிட்டேன். அவங்களெல்லாமே விட்டுட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது வீடு என்ன கதியில் இருக்குது அப்படின்ட்டு. காலைல ஏஞ்சி சமையலை செஞ்சு உங்களுக்கெல்லாம் கிளப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரொட்டீனே பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா என்னோடய சின்ன பையன் வந்து இதில் ஒரு க்யூட்டான மூமெண்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்களும் பார்த்து ரசிங்க. அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து எங்கள் சின்ன பையனுக்காக நீங்கள் லைக் கொடுங்க. உங்கள் வீட்லேயும் வந்து என்ன லன்ச் இன்றைக்கி பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இந்த கிளம்புறதுக்குள்ளே எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும்தான் இவ்வளோ அரிபரியாக வேலை செஞ்சிட்ருக்கேனா, இல்லை நீங்களும் அப்படி தான் செய்கிறீங்களா, இல்லை பீஸ்ஃபுல்லாக செய்வீங்களா? பீஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு என்னென்னலாம் ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சின்ன பையனுக்கு இப்போ தான் 2 இயர்ஸ் ஆகுது. 2 பேரையும் கிளப்பி அனுப்பும் போது எப்படி இருக்கும்னு தெரியல என் நிலமையே. ஏன்னா 3 ஜென்ஸையும் கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே போதும் இருக்கும் போல். இப்போ ஹஸ்பண்டை வந்து அமுச்சிட்ட பிறகு திரும்பியும் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தம்பி பெரிய பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, அப்புறம் சின்ன பையன் ஸ்கூலுக்கும் 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அது என்ன பண்ண போகிறேன்றதே எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. ஃபுல்லாக சாமான் எல்லாமே கழுவி வச்சிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கும். பட் நைட்டே கொஞ்சம் கழுவி வச்சுருவேன். ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் போய் தூங்க போவேன்றதால மார்னிங் வந்து கொஞ்சம் சாமான் தான் இருக்கும். அதுவும் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டணும். அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க சாப்பிடுவார் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பையன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த பொம்மை படம் பிடிக்காது, செல்லில் பார்க்க பிடிக்காது. இதில் வந்து தண்ணியில் விளையாடணும், இல்லைனா சாமானை எடுத்து போட்டு கவுக்கணும், ஏதாவது வடிகட்டணும். அந்த மாதிரி சமையலில் கிச்சனில் வந்து இந்த ஜன்னலை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே தண்ணியை திறந்துக்கிட்டே தான் அவருக்கு சாப்பாடு ஊட்டுற நிலமையாக இருக்குது. அவர் ஜாலியாக தான் இருக்கார். நமக்கு தான் நின்றுட்டு ரொம்ப நேரம் ஊட்டுறது கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தை பார்க்காம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லது தானே. நான் இப்படி தான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எதை டைவெர்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ரொம்ப சளி பிடிக்குது. தண்ணியில் விளையாடி சாப்பாடு ஊட்டுறதால ரொம்ப சளி பிடிக்குது. வேறு ஆப்ஷனே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்படியோ சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்து வீடு வாசல்லாமே வந்து கழுவிடணும். ஏன்னா முந்தின நாள் வந்து சத்து மாவுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்ததால் ஒரு தூசியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி போட்டுட்டேன். இப்போ வாசல் தான் கழுவிட்டுருக்கேன். வாசல் ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு கோலம் போட்டுருவேங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். திரும்பியும் மார்னிங்கே வந்து கோலம் போட்டுட்டேன். பட் கோலம் போட்டு அந்த கழுவி விட்டுட்டு கோலம் போடும்போது தான் என்னோட பையன் சின்ன பையனுக்கெல்லாம் கோலத்தை ஃபுல்லாக கலைச்சி விட்டுட்டான். நான் வந்து இது மாதிரி வேலை செய்யலாம் சோம்பேறித்தனமே படவே மாட்டேன். எனக்கு ஒரே சோம்பேறித்தனம் சமையல் செய்யறது மட்டும் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். பட் அதோட லைஃப் இப்படிதான் வந்து ஒரு நாளும் போயிட்டு இருந்தது. இப்போதான் ஒரு சில நாள் வந்து சமைக்கணுமா இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமைக்கிறது தான் வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலைங்களா கூட நான் செஞ்சுருவேனாவே இருக்கிறேன். கொஞ்சம் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 செவருக்குள்ளேயே சாமான் தேய்ச்சிக்கிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இப்படியே வந்து படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு. இப்படி தாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் இவனுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. என்னோட அதனால் கொஞ்சமாக வந்து இப்போ தான் வெளி உலகம் அப்படியே வந்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுங்க. பல விதமான யோசனைகள் வரும்.
வீட்லேயே வீட்டு வேலைகளை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இப்படியே தான் போகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து படித்தது எல்லாமே பயோகெமிஸ்ட்ரி லேப் டெக்னீஷியன்றதால ஹாஸ்பிட்டல் சைடு மட்டும்தான் என்னால் வேலைக்கு போக முடியுன்றதால வீட்டில் குழந்தைங்கள விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாரும் பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை. பட் இருந்தாலும் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது தான் எங்கள் ஹஸ்பண்டோட ஆசையும் என்னோடய ஆசையுமே கூட. அதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சீயக்காய் பவுடர், ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயிட் லாஸ் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, அந்த மாதிரி வீட்லேயே வந்து செய்ய முடியாதவங்களுக்கு நான் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துட்ருந்தேன். இப்போ தான் வந்து ஸ்டால் மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மைண்டுக்கு. லாஸ்ட்டாக வந்து கோலம் போட்டுட்டேங்க. கோலம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே வரத்துக்குள்ளே காலை வச்சு என் சின்ன பையன் அழைச்சிட்டான். அதனால் என்னாச்சுன்னா திரும்பியும் போய் கோலம் போட்டுட்டு வந்தேன். கோலம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற உள் வேலைகள் எல்லாமே முடித்தேன். இன்னும் துணி ஊறுது, அதை துவைக்கணும். மோஸ்ட்லி நான் வந்து கையிலே ஒரு நாள் துணியாக இருந்துச்சுன்னா நான் கையிலே தாங்க துவைச்சிருவாங்க. பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா, காலை வச்சு தேய்ச்சிட்ருக்குறான். எனக்கு இந்த கோலம்லாம் வந்து காலில் போட்டு தேய்ச்சா பிடிக்காது. இப்படி தான் வந்து மதியம் ஃபுல்லாக போச்சு. கொஞ்சம் நேரம் வந்து தம்பியை தூங்க வச்சு ஈவினிங் பெரிய பையன் வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டான். நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா கார சட்னியும் தோசையும் தான் பண்ணியிருந்தேன். பெரிய பையன் 8:30க்கெலாம் தூங்கிடுவான், விளையாடிட்டு வந்திருக்கான், அதனால் தூங்கிடுவான்றதால இயர்லியாகவே தோசையும் கார சட்னியும் செஞ்சு கொடுத்துட்டேன். சைட்லேயே சின்ன பையனுக்கும் ஊட்டிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நெய் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணுறேங்க. பசும்பால் தான் 1 லிட்ரு வாங்குகிறேன். அதுலேருந்து ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 3 டிஃபன் பாக்ஸ் கிட்டே எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து 1/2 லிட்டர் கிட்ட வர மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் வீட்டுக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அதில் தான் செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி தான் வந்து டே ஃபுல்லாக போச்சு. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு விட்டு தூங்க வச்சுட்டு 5 மணிக்கு பறித்த பூங்க இன்னும் கட்டலை. 9 o'clock தான் கட்ட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தாங்க என்னோடய ஸ்லீப்பிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸ்லீப்பிங் அவ்வளோ சீக்கிரம் வராது, போய் தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.